மரத்தையே பார்க்க முடியல, நடு மையத்தையே. எவ்வளோ பெரிய மாமரம் பாருங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வில்லேஜ் டூர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் அவங்க படுற கஷ்டம், இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தோட்டத்தில் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் சேனல். அப்புறம் இந்த சேனலில் வில்லேஜ் டூர்ன்ற பேர் நாங்கள் எதுக்கு வச்சோம்னா, அந்த மைய கருத்தாக எதுக்கு வச்சோம்னா, அதாவது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அந்த விவசாயிகள் படுற கஷ்டம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் இந்த அந்தந்த ஊரில் வில்லேஜில் இருக்க சுற்றுலா தலங்கள், அதில் இருக்க சிறப்பு அம்சங்கள், இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது எனக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் அவங்க கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியில் இருக்க மக்கள்லாம் அந்த சோறை வந்து அது மதிப்பு தெரியாமல் அது வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பருக்கே வேஸ்ட் பண்ணுறதை நான் சொல்லலை, மொத்தமாக போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விளைச்சல் பண்ணுறாங்க, அதையே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அதுக்காக சும்மா பைக்கில் போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரம், எத்தனை வருஷமாக இருந்திருக்கும், எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்க, எத்தனை இருக்கு பாருங்க, மரத்தே காணோம். பாருங்க எவ்வளோ பெரிய வேறு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக தேடிட்டு இருக்கேன், மரத்தையே பார்க்க முடியல, நடு மையத்தையே. அவ்வளோ இருக்கும், எத்தனை விழுந்து இருக்குன்னு பாருங்க. நம்ம சேனல்லேருந்து முதல் சுற்றுலாத்தலமாக நம்ம சுருளி ஃபால்ஸ் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்து பக்கத்தில் இருக்க கம்பவுண்ட், ஒரு அழகான ஊர் பக்கத்தில் சுருளி ஃபால்ஸ்னு இந்த ரோட்டில் போனீங்கன்னா பார்த்து ரோடை காட்டுறோம். இந்த ரோடு தான் ஸ்ட்ரெயிட் ரோடு. கம்பத்தில் வந்து நீங்கள் கம்பம் மக்கள்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாட்டி கூகுள் மேப்பு போட்டு பார்த்து நீங்கள் வந்து இதை வந்துக்கலாம் சுருளி ஃபால்ஸுக்கு. இது வேறு யாரும் இல்லை, நான் தான். பார்த்தீங்களா, வெட்டுக்கிற வசி மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த மாஸ்க் கம்பல்சரி போடணுமா, மேல் அதிகாரிகிட்டேருந்து உத்தரவு வந்திருக்காங்க. இதுக்கு இல்லாட்டி விட மாட்டாங்கன்னா வண்டியில் வந்தோம், அதுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. உள்ளே வர்றதுக்கு 30 ரூபா. அப்போ அவ்வளோ பெரிய குற்றாலம் இந்த மாதிரி அருவிலே ஃப்ரீயாக விடுறாங்க. ஆனால் இங்கே மாஸ்க் போடணும், அதுக்கு 10 ரூபா, உள்ளே வந்த வண்டிக்கு 10 ரூபா, ஆக மொத்தம் 50 ரூபா ஆச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போய் உங்களுக்கு சுருளி ஃபால்ஸை கண்டிப்பாக காமிக்கிறோம், ஓகேவா? பார்த்தீங்களா, யூகாலிப்டஸ் மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. மேலே பாருங்க, அங்கே பாருங்க, செம்ம பெருசு. இது வந்து மூங்கில் மரங்கள்லாம் இருக்குது. இயற்கை காட்சிகள் வந்து இங்கே வந்து குறைய இல்லை, பயங்கரமாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியாக வரலாம், வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இது போக இந்த சம்மர் லீவுக்கு நீங்கள் வரலாம், வந்து அழகாக என்ஜாய் பண்ணலாம். வெயிலுக்கு இதமாக இருக்கும், இதாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், தண்ணி போகுது. இந்த பக்கம் ஜுராசிக் பார்க்கில் வச்சுருக்க மாதிரி கேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த மிருகமும் நம்மளை அட்டாக் பண்ணாது, பயப்படாது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்,
குரங்கெல்லாம் இருக்கா, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. செல்போன் தூக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப டயர்டாக இருக்கு. 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்துருக்கேன். இன்னும் ஒரு 100 படிக்கட்டு மேலே ஏற வேண்டியிருக்கு. ஃபால்ஸை பார்க்கணுன்னா சம்மர் டைமு இந்த மாதிரி டைம்லாம், சீசன் டைம்லாம் இது வரைக்கும் பஸ் விட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு 100 படிக்கட்டு ஏறி போனால் நம்ம ஃபால்ஸை பார்த்துடலாம். அங்கே பார்த்தீங்களா தண்ணி இருக்கு, போய் குடிச்சிட்டு வரேன். தண்ணி அமிர்தமாக இருக்குது. கீழேருந்து வரும்போது தயவு செய்து யாரும் இந்த ஃபில்டர் வாட்டர் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வராதிங்க. காலி கேன் எடுத்துப்பாங்க. வழியாக வந்தாச்சு. குளிக்க விடாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. எவ்வளோ பெரிய மாமரம் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் எத்தனை வருஷம் பழமையாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களே யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஐஃபோனு குழுக்கள் முறையில் எல்லாத்துக்கும் கிடைக்கும். வாங்க நம்ம கீழே போவோம். பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு இங்கே கிடைக்குது. எல்லாத்தையும் மேலே சுற்றி பார்த்துட்டே வந்து எல்லாம் முடிஞ்சு உட்காந்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சூரிய ஃபால்ஸ் முடிஞ்சு அடுத்த ஒரு நல்ல சுற்றுலாத்தலத்தோடு அவங்க சந்திக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட விடைபெறுறேன். பாய்.